நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சஹாபி இருந்தார். அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவருடைய மனோநிலையே, அவர் எப்போதெல்லாம் சோர்வடைகிறாரோ, எப்போதெல்லாம் அவர் தளர்வாகின்றாரோ, அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் அவர் சரியாகி விடுவார். சந்தையில் இருப்பார், வீட்டில் இருப்பார், வியாபாரத்தில் இருப்பார். திடீரென்று அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞாபகம் வந்துவிடும். ஓடோடி வருவார். மஸ்ஜிதுன் நபவியை வந்து எட்டி பார்ப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருப்பதை, முகத்தை பார்த்து விட்டால் அவர் தெளிவடைந்து விட்டார். தெளிவடைந்து விட்டு சென்று விடுவார், நிதானமாகி விடுவார். இது அவருடைய வழக்கம். இப்படியே ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அவரை பார்த்து விட்டார்கள். அழைத்து கேட்கிறார்கள். அப்போதான் அந்த விஷயத்தை அவர் சொல்றார் நபி அவர்கள் கிட்ட. என்னுடைய மனம் இப்படித்தான் இருக்கின்றது. நான் எந்த நிலையில் வீட்டில் இருந்தாலும், சந்தையில் இருந்தாலும், வியாபாரத்தில் இருந்தாலும், என்னுடைய மனம் திடீரென்று உங்களை தேடும். ஓடோடி வந்து உங்களை பார்ப்பேன். பார்த்ததுமே என் மனம் சமநிலை அடைந்துவிடும். எனக்கு ஒரு கவலை இருக்கின்றது. இந்த உலகத்தில் உங்களை காண வேண்டும் என்று நான் நினைக்கும் போது ஓடோடி வந்து பார்த்துவிட்டு சென்று விடுகின்றேன். ஆனால் நாளை மறுமை நாளையில் நீங்களும் சொர்க்கத்தில் இருப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ் நானும் சொர்க்கத்தில் இருப்பேன். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலேயே ஆக உயர்ந்த சொர்க்கத்தில் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் நாங்கள் வேறு வேறு சொர்க்கத்தில் இருப்போம். அப்போது இது போன்று உங்களை வந்து நான் பார்க்க முடியுமா என்று எனக்கு தெரியல. என்னை இந்த கவலை தொற்றிக்கொண்டது என்று அவர் சொல்கின்றார். உங்களுக்கான அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தது. அந்த இடத்தில் நான் எப்படி வந்து உங்களை காண முடியும்? என்னால் அது முடியாது என்று தெரிந்து இப்போதே எனக்கு அந்த கவலை என்னை ஆட்கொண்டு விட்டது என்று அந்த சஹாபி கூறியதும், இப்போ இதற்கு பதில் இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். தங்களுடைய தலையை கீழே போட்டார்கள். கொஞ்சம் நேரம் இப்படியே கழிந்தது. சஹாபாக்கள் சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து தலையை உயர்த்தினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போது என்னிடத்தில் வந்தார்கள். சூரத்துன் நிசாவினுடைய 59வது வசனத்தை எடுத்துக்கொண்டு, وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வால் நிஅமத் செய்யப்பட்டவர்களோடு நாளை மறுமை நாளில் இருப்பார்கள். யார் அந்த நிஅமத் செய்யப்பட்டவர்கள்? மினன் நபியீன், நபிமார்கள், வஸ்ஸித்தீகீன், உண்மையாளர்கள், வஷ்ஷுஹதா, அல்லாஹ்வுடைய பாதையில் வீரமரணம், தியாகிகள், வீரமரணம் அடைந்தவர்கள், வஸ்ஸாலிஹீன், நல்லவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த ஆயத்தை கொடுத்துவிட்டு சென்றார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த